ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிடெண்ட் டெசிஷன். ஓகேவா? டிவிடெண்ட் டெசிஷன். ஸோ இந்த டிவிடெண்ட் டெசிஷனில் எப்படிலாம் ஈஸியாக சம்ஸ்லாம் போட்டுடலாம், ஸோ என்னென்ன ஓவர் வியூ, என்ன ஃபஸ்ட்டு மீனிங், இது எல்லாமே இந்த வீடியோவில் சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் குயிக்காக பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் டெசிஷன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ எப்படிலாம் நம்ம நம்மளுடைய க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்ம எப்படிலாம் கெயின் பண்ணணும், ஸோ அதுக்கான ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறது தான் இந்த டிவிடெண்ட் டெசிஷன். ஸோ எப்படி இந்த டிவிடெண்ட் டெசிஷனை எடுப்பாங்க, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பாலிசி, டிவிடெண்ட் பாலிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் பாலிசியை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. தேர்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய க்ரோத் வேல்யூ, ஓகேவா, அந்த க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுவாங்க, ஸோ அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபோர்த்தாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸுடைய ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ஷேர் ஹோல்டர் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனலாக அதை மானிட்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக நம்ம இதெல்லாம் படிச்சுட்ருக்கோம், ஸோ இந்த ஃபைனலாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணி ஒரு பாலிசி சூஸ் பண்ணி ஸோ ஒரு இந்த மாதிரியான க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே எவாலுவேட் பண்ணி ஷேர் ஹோல்டருடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு நம்ம பிரித்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் மானிட்டரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன பாலிசிலாம் ஒர்க் அவுட் ஆகுது இல்லைன்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெசனில் இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு தியரிலாம் இருக்குது, ரெலவென்ஸ் தியரி, ட்ரெடிஷ்னல் தியரி அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு வாரியும் எப்படிலாம் டிவிடெண்ட் டெசிஷன் மேக் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி சாப்டர் டீப். ஓகே, நம்மளுக்கு டிவிடெண்ட் டெசிஷனில் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் தியரிஸ் நம்மளுக்கு இருக்குது. ஒன்று ரெலவென்ஸ் தியரி அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் தியரி. இந்த இர்ரெலவென்ஸ் தியரியில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எம்எம் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த தியரியில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வால்டர்ஸ் மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கார்டன்ஸ் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது ட்ரெடிஷ்னல். ஸோ ட்ரெடிஷ்னல் மாடலில் கிரஹாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், பட் இருந்தாலும் நம்மளுக்கு அது தெரியும். ஓகேவா? ஃபைனலாக லிண்டர் மாடல். ஸோ இது எல்லா டைப் ஆஃப் மாடல்லையும் நம்ம எல்லாமே என்ன பண்ணலாம், ஃபார்முலாஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது எம்எம் ஹைப்போதசிஸ், இதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இர்ரெலவென்ஸ் தியரியில் இந்த எம்எம் ஹைப்போதசிஸ்க்கு தேவையான ஃபஸ்ட்டு ஓகேவா, தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த பிஓ அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரைஸ் இந்த பிகினிங் ஆஃப் த பீரியட், அவ்வளோதான். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் த பீரியடோட ஓகே டிவிடெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த பீரியடை ஆட் பண்ணணும். அதுதான் P1 + D1. ஓகேவா? அது என்னது, P1 அப்படிங்கிறது ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட், D1 அப்படிங்கிறது டிவிடெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட். ஸோ கொஷின்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 1 + KE. வாட் இஸ் மீன் பை KE? காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஓகேவானது, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ இதை நம்ம மல்டிபிள் பண்ணி இதை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஹோலாக டிவைட் பண்ணுறப்போ we will arrive to PO, which is price in the beginning of the period. என்ன கிடச்சிடும் நம்மளுக்கு, ப்ரைஸ் in the beginning of the பீரியட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வேல்யூ ஆஃப், ஓகேவானது, வேல்யூ ஆஃப். இந்த வேல்யூ ஆஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு, இதுதான் ஃபார்முலா. n + சேஞ்சஸ் இன் n. ஓகேவா? அதை மல்டிபிள் பண்ணுறதோட எதோட மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா P1ஓட மல்டிபிள் பண்ணணும். வாட் P1ஓட மல்டிபிள் பண்ணணும் ப்ளஸ் E - I. என்னது, E - I ஹோல் டிவைடட் பை 1 + KE. ஓகேவா? 1 + KE. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னு எதை குறிப்பிடுறாங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸை குறிப்பிடுறாங்க. என்னன்னு எதை குறிப்பிடுறாங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸை குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அண்ட் தென் சேஞ்சஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வாட் ஆர் தி சேஞ்சஸ் வில் பி ஃப்ரம் த கம்பேரிங் டு த போத் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ அதை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர் கிடைக்குமோ அந்த ஆன்சரை P1ஓட நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். வாட் இஸ் P1? ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட். ஓகேவா? ஸோ ப்ளஸ் E - I. E - Iனா என்னது, ஈனா டோட்டல் ஏர்னிங். என்னது, டோட்டல் ஏர்னிங். ஐனா amount requirement for the investment, amount which is required for the இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெக்வயர் ஆகக்கூடிய அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கணும், டோட்டல் ஏர்னிங் இது. அதை நியூமரேட்டரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 1 + KE. என்னது,
1 + KE. ஸோ 1 + KE அப்படிங்கிறப்போ கேஇங்கிறது இது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வேறு எப்படிலாம் அவங்க வந்து நம்மளை கொடுத்து குழப்புவாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட்டு, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ரேட் ஆஃப் கேபிட்டலைசேஷன். இது மூணுமே ஒன்று தான், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தான். ஓகேவா? ஸோ அதை நம்ம கேஇயில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு த வேல்யூ. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் மொத்தம் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் ஐசி புக் வச்சு தான் அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த 4 ஸ்டெப்ஸ் டு அனலைஸ் டு கால்குலேட் டு கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தோமா? இங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மில் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் த ஃபிம் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்னது? ஓகே. ஸோ ப்ரைஸ் ஆஃப் த ஃபிம்மை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிச்சோம்? P1 + C1 / 1 + KE. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட், டிவிடெண்ட் அட் த எண்ட் ஆஃப் பீரியட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 + காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு ஃபண்ட்ஸ் ரெக்வயர்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபண்ட்ஸ் ரெக்வயர்டு அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஏர்னிங்ஸில் டிவிடெண்ட்டை லெஸ் பண்ணிக்கோங்க. டிவிடெண்ட்டை லெஸ் பண்ணிங்கன்னா ஃபண்ட்ஸ் அவைலபிள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஃபண்ட்ஸ் அவைலபிள் கிடைக்கும். அந்த ஃபண்ட்ஸ் அவைலபிளை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபண்ட்ஸ் ரெக்வயர்டு உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன கிடைச்சிரும்? ஃபண்ட்ஸ் ரெக்வயர்டு உங்களுக்கு கிடைச்சிரும். என்ன பண்ணணும்? நம்ம ஏர்னிங்ஸில் டிவிடெண்ட்டை லெஸ் பண்ணணும். டிவிடெண்ட்டை லெஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் அவைலபிள் கிடைச்சிரும். அந்த கிடைச்ச ஃபண்ட்ஸ் அவைலபிள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்? லெஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட்ஸ் ரெக்வயர்டும் கிடைச்சிருது. இப்போ தேர்டாக இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? என்னது? இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஒன்றும் இல்லை, ஸ்டெப் 2 / ஸ்டெப் 1 இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கிடச்சிரும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வேல்யூ ஆஃப் இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு டோட்டலாக என்ன வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இது எதுக்காக கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? இது எல்லாமே எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம்? இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸ்டெப் 2 / ஸ்டெப் 1 அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2 விஷயமும் பண்ணுவோம். அப்போ அது கிடச்சோன்னே இந்த ட்ரையாங்கிள் இந்த சேஞ்சஸ் ஆஃப் n நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ அப்போ என்ன ஆகுது? இங்கே நம்மளுக்கு இந்த ஹோல் ஃபார்முலாவும் அப்ளை ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் த ஃபிம் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெலவென்ஸ் தியரி. ரெலவென்ஸ் தியரியில் வால்டர் மாடல் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? வால்டர் மாடல் பார்க்க போகிறோம். ஸோ வால்டர் மாடலில் என்ன நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், விச் இஸ் P. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஒன்றும் இல்லை, டிவிடெண்ட் பெர் ஷேரை மேலே நியூமரேட்டரில் வச்சுக்கோங்க. D + RO. அது என்னது? RO ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆர் IRR. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா E - D / KE. அதாவது இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தோம் இல்லையா போனாட்டி? ஸோ அதுதான் KE. ஸோ அதில் டிவைட் பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டிவிடெண்ட் பெர் ஷேரோட வந்து என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணி ஹோல் / திரும்பவும் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கலி வி வில் கெட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை ஒரு கன்க்ளூஷன் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து நம்ம அதை வந்து டிரைவ் பண்ணுறது? ஒரு நெகட்டிவாக இருக்கட்டும், காரலேஷன் இல்லைனா எப்படி, பாசிட்டிவாக இருந்தால் எப்படி அப்படின்னு எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது கம்பெனி இருக்குது. ஓகேவா? அது க்ரோத்தா கான்ஸ்டன்ட்டா டிக்ளைனான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு திங் அவங்களுடைய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆர் வந்து காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய ஆப்டிமம் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 0ல் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இப்போது இந்த ரேட் வந்து கேயோட ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது? அவங்களுக்கு இந்த கார்லேஷனே இல்லை, ஆப்டிமமில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் தென் அப்போ இங்கே டிக்ளைனில் இந்த ரேட் இருக்கு இல்லையா? அந்த ரிட்டர்ன், அந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியோட கம்மியாக இருந்துச்சுன்னா தட்ஸ் பாசிட்டிவ். ஓகேவா? 100% டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? கன்க்ளூஷன் டேபிள். ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த ரெலவென்ஸ் தியரியில் கார்டன் மாடல். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் இருக்கும். என்னென்னா 0 growth rate, கான்ஸ்டன்ட் growth rate, வேரியபிள் growth rate. எல்லாத்துக்குமே சிமிலரான ஒரு ஃபார்முலாஸாக வரும், சின்ன டிஃப்ரென்ஸோட. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த POக்கு D / KE. ஓகேவா? டிவிடெண்ட் பெர் ஷேர் / காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஓகேவா?
ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது? ஸோ இது வந்து ஈக்குவல் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் இந்த மாதிரி ஸ்டாக் சின்க்ரனிஸ்டிக் வேல்யூன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு என்னென்னா ஆனுவல் டிவிடெண்ட் பை ரெக்வயர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இது போட்டாலும் நம்மளுக்கு அந்த 0 growth ரேட் வந்து ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் growth ரேட். ஸோ அதுக்கு என்னது மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதுக்கு டிவிடெண்ட் இன்ட்டு 1 + growth டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி மைனஸ் growth. ஸோ இப்போ இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோடைய ஆன்சர் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல டிவிடெண்ட் டிவைடட் பை இந்த PO + G. இந்த G எதை குறிக்குது அப்படின்னா growth ரேட்டை குறிக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஸோ இந்த growth ரேட் எப்படின்னா B இன்ட்டு ரிட்டன்ஷன் ரேஷியோ, B இன்ட்டு ஆர். ஸோ அந்த B அப்படிங்கிறது என்னென்னா ரிட்டன்ஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? growth ரேட் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ எப்படி வந்து அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு பே அவுட் ரேஷியோ வந்து 50 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன்ஷன் ரேஷியோ 1/2 இருக்கும். 100ல் பேலன்ஸாக இருக்கும். இப்போ பே அவுட் ரேஷியோ 25 இருக்குது அப்படின்னா ரிட்டன்ஷன் ரேஷியோ 75 இருக்கும். 100ல் பேலன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே வந்து போடணும். ஸோ கொஷினில் டேரெக்டாக இதுதான் வந்து ரிட்டன்ஷன் ரேஷியோன்னு சொன்னாங்கன்னா அப்படி போடுங்க. கொஷினில் பே அவுட் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரிட்டன்ஷன் ரேஷியோ வந்து பேலன்ஸாக தான் இருக்கும் இதில். ஓகேவா? ஸோ அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் வேல்யூபிள் growth ரேட். நெக்ஸ்ட் வந்து வேல்யூபிள் growth ரேட். ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்னும் இல்லை, மேலே போட்ட சேம் ஃபார்முலா தான், சேம் growth தான். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக திஸ் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட், இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கிரஹாம் ஆர் டோட் மாடல் இது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ மல்டிப்ளையர் இருக்கும். ஸோ அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல D ப்ளஸ், அதாவது டிவிடெண்ட் பர் ஷேர் ப்ளஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டிவைடட் பை 3. ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி வி வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் மாடலில் லிண்டர்ஸ் மாடலில் ஒன்றும் இல்லை. ஸோ கரண்ட் இயர் டிவிடெண்டோட நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். என்ன விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா EPS இன்டூ டார்கெட் பே அவுட் அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவிடெண்ட் ஆஃப் த கரண்ட் இயரோட மைனஸ் பண்ணிக்கிட்டு ஸோ வந்த ஆன்சரை என்ன பண்ண போகிறோம்? நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரோட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? டிவிடெண்ட் இந்த ஃபஸ்ட் இயர் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து டிவிடெண்ட் டிசிஷன். இதை தாண்டி எதுவும் வராது. ஸோ இந்த இடத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோக்கு சில இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது DPS டிவைடட் பை EPS இன்ட்டு 100 அப்படிங்கிறது நார்மலான ஒரு பேசிக் திங் தான். பட் இதை வச்சு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் வந்து என்டையர் எஃப்எம்க்கு எல்லாமே வந்து நான் போட்டுருவேன், வீடியோ போட்டு முடிச்சுட்டு. ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ ஐ வில் see you in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.